உங்களுக்கு நீங்க எவ்வளவு பேசினாலும், நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிற்பாடு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் எதுவுமே சோபிக்கல. அதிமுகவுக்கு பிற்பாடு. அதிலும் குறிப்பாக திராவிட இயக்க எதிர்ப்பு கான்செப்ட்டோட வந்தவங்க ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல. திராவிட கான்செப்ட், திராவிட தத்துவம் இருக்கோ இல்லையோ, ஐடியாலஜில எனக்கு அண்ணா, எனக்கு பெரியார், இவங்க தான் என்னோடது. திராவிடம் தான் சிறப்புன்னு சொன்னவங்க தான் ஓரளவுக்கு வந்திருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா, திமுகல இருந்து வெளியே வந்து அண்ணா திமுக. அதற்கு பிற்பாடு திமுகல இருந்து வெளியே வந்த வைகோ. அதுக்கு பிற்பாடு திமுகல இருந்து வெளியே வந்து விஜயகாந்த். இவங்கெல்லாம் திராவிடத்துக்கு எதிரா பேசல. திமுகவுக்கு எதிரா பேசினாங்க. ஆனா திமுக தலைவர்கள அண்ணாவையும், பெரியாரையும் தன் தலைவரா வரிச்சுக்கிட்டு பேசுறதுனால மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்றாங்க ஓரளவுக்கு. அது இவருக்கு கைகூடுங்கிறதுனால வர்றாரு. மாறாக அவர் ஒட்டுமொத்தமாக திராவிடம், பெரியார் உட்பட, அண்ணா உட்பட திராவிடமே தமிழ்நாட்டை சீரழிச்சிச்சுன்னு சொன்ன எந்த இயக்கமும் ஒரு சீட்டு கூட வாங்க முடியல தனியா நின்னு. நீங்க அது எந்த இயக்கம் எடுத்தாலும் திராவிட இயக்க எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் குறைந்த செல்வாக்கு இருக்கும். அவங்க ஜாதி ரீதியாக செல்வாக்கு பெற்றுள்ளா இருக்கிறாங்க. ஜாதி தலைவரா இருக்கிறாங்க. ஜாதியிலிருந்து வெளியே வந்தாங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சா கூட அவங்க ஜாதி சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்களே தவிர, பொதுவான ஆட்கள் அந்த கட்சியில சேரல. திராவிடக்கு எதிர்ப்பு உள்ளவங்களுக்கு. ஆனா இவருக்கு இப்ப சீமானோட நிலைமை எவ்வளவு வண்டி ஓட்டினாலும், முக்குனாலும் ஏன் அவரால போக முடியலன்னா, அவர் திராவிட இயக்க எதிர்ப்பு திமுக எதிர்ப்பாளர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு பெறுறாரு. மாறாக மெயின் ஸ்ட்ரீம்குள்ளார அவர் வர முடியாது. காரணம் அவரோட திராவிட இயக்க எதிர்ப்பு அவருக்கு முக்கிய பணியாற்றுது. ஆனா அவர் திராவிட இயக்க ஆதரவை பேசிட்டாருன்னா உள்ளவனும் போடுவாங்க அங்கிருந்து. அவரோட முதலீடு எதுன்னா திராவிட எதிர்ப்பு. அதுக்கு தான் அவர் ஈழம் சார்ந்த விஷயம், விடுதலை புலி ஆதரவு, பிரபாகரன் திமுக துரோகம் பண்ணிருச்சுங்கிறது தான் அவரோட வசூல் மையம். அத தகர்ந்து போச்சுன்னா, நீங்க அவரு என்ன என்ன அவரு பெரியாரு இருக்கட்டும்னு சொன்னாலும், அவரு என்ன இப்ப அவரு மொத்தம் காலி ஆயிடும். அவர் சர்வைவல் பண்ண முடியாது. அவருக்கு கோட்டை உடைஞ்சிரும். அதனால அவர் இத பேச மாட்டாரு. அவர் எவ்வளவு மோசமா திமுகவ திட்டி பேசுறாரோ, அது அவருக்கு லாபம். அவர் அத வசூல் பண்ணலாம். ஒரு 10 பேர் வருவாங்கன்னு. அவர் அதுக்கு மேல வளரலாங்கிறதுக்காக அவர் திராவிட இயக்க ஆதரவு வேஷம் இப்ப போட்டாருன்னா, அவருக்கு உள்ளதும் போயிடும். அதனால தான் அவர் என்ன பண்றாரு, இருக்க திராவிட எதிர்ப்பு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இவருக்கு பெருவாரியான மக்கள் ஆதரவு வரணும்னா, திராவிட கான்செப்ட் இருந்தா தான் வர முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான், விஜய் அப்படியே திமுக விஷயத்தையே பேசி அந்த விஷயத்துக்காக வர்றாரு. இப்ப நீங்க சீமான் சுட்டிக்காட்டினீங்களே, இப்ப சீமான் திராவிட எதிர்ப்பு, திமுக எதிர்ப்ப கடந்து இன்னைக்கு தாவேக்கா எதிர்ப்பு, விஜய் எதிர்ப்புன்ற பிரதானமா போய் நிற்கிறாரு. அதுக்கு காரணம் தாவேக்காங்கிற கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள், முதல் மாநாட்டுல கட்சி ஆரம்பிக்கிறதா சொன்னாங்கல்ல. ஆரம்பிச்ச உடனே அவர் பஞ்சர் பண்ணது சீமான் கட்சிய தான். சீமான் கட்சிய தான் அவர் டேமேஜ் பண்றாரு. சீமான் கட்சிய தான் அவர் காலி பண்றாரு. அதனால என்னன்னா, அதுல தாவேக்காங்கிற கட்சி ஆரம்பிச்ச உடனே, அது எந்த கட்சிய காலி பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது சீமான் கட்சிய தான் காலி பண்ணுது. அதனால சீமான் என்ன பண்றாருன்னா, அந்த பதட்டத்தில் அவர் ச விஜய் கடுமையாக விமர்சிப்பதன் மூலமாக இருப்பவன தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும், போனவன கிரிட்டிக் பண்ணுங்கிறதுக்காக தான் அத சொல்றாரு. அதுக்கு முன்னால இதுவரைக்கும் தம்பி தம்பின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு.